சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று எமது காணொளியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயங்களாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டர்க் தற்போது தெரிவித்துள்ள விடயம் பூதாகரமாக மாறியுள்ளது. அவர் இந்த செம்மணிக்கு நேரில் வந்து விஜயம் செய்து செம்மணி மனித புதைகுழி அகழ்வு தொடர்பாக பார்த்திருந்தார். அதன் பின்னர் தற்போது தமிழ் அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகள் சில ஒன்றிணைந்து ஐக்கிய நாடுகள் ஆணையாளருக்கு இந்த போர்க்குற்ற விவகாரம் மற்றும் இந்த செம்மணி விவகாரம் தொடர்பாக கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்தார்கள். இந்த நிலையில் அதற்கு பதில் வழங்கும் முகமாக ஐக்கிய சபையினுடைய ஆணையாளர் வோல்கர் டர்க் தெரிவித்த விடயம் தற்போது முக்கியமான ஒரு பேசுபொருளாக பார்க்கப்படுகிறது. அவர் என்ன விடயத்தை குறிப்பிட்டார் என்றால், நிச்சயமாக இந்த விவகாரத்தில் சர்வதேச தலையீட்டுடனான ஒரு நீதியான விசாரணை இடம்பெற்று அந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அதற்கான ஏதுவான நடவடிக்கைகளை நிச்சயம் நான் மேற்கொள்ள முழுமையான எத்தனிப்பையும் தயார்படுத்தலையும் செய்து வருவதாக தற்போது வோல்கர் டர்க் ஒரு கருத்தினை குறிப்பிடுகிறார். அவர் இது தொடர்பாக ஆழமாக குறிப்பிடுகின்ற போது, நான் குறிப்பாக இந்த செம்மணி பகுதிக்கு இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு வருகை தந்தேன். அந்த காலப்பகுதியில் இந்த செம்மணி பகுதியை பார்வையிடுவதற்காக நான் அங்கு சென்றிருந்தேன். அங்கு நான் பார்வையிட்ட போது நான் உண்மையாகவே மிகவும் உணர்வு பூர்வமாக ஒரு தருணத்தை அன்று நான் உணர்ந்தேன். அந்த வகையில் அங்கு பாதிக்கப்பட்டவர்கள், அந்த நேரத்தில் அது தொடர்பாக கண்ணால் நேரில் கண்டவர்கள், பாதிப்புக்கு உள்ளானவர்கள் என பல்வேறு நபர்கள் தங்களுக்கு நடந்த விடயங்களை என்னிடம் வந்து கூறினார்கள். அதன் போது நான் உண்மையிலேயே உணர்ச்சி வசப்பட்டேன். அதேபோல் அங்கு நடந்த கொடூரங்கள், நிச்சயமாக அந்த செம்மணியில் இடம்பெற்ற கொடூரங்கள் மற்றும் தமிழ் மக்களுக்கு இடம்பெற்ற அந்த மனித படுகொலைகள் என்பது தொடர்பாகவும் இந்த செம்மணி ஆதாரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடனேயே எனது விஜயம் அமைந்தது. அவை பாதுகாக்கப்பட வேண்டும், அங்கு சுயாதீன விசாரணை இடம்பெற வேண்டும், சர்வதேச தரப்படுத்தல்கள் கொண்டதாக அது காணப்பட வேண்டும். இதுவரை இலங்கையை பொறுத்தவரை இலங்கையை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் ஒரு நீதியான, ஒரு பொறுப்பு கூறல் வாய்ந்த, ஒரு சர்வதேச தர நியமனங்களை பின்பற்றுகின்ற செயற்பாடுகளை அவர்கள் இதுவரை கடைப்பிடிக்கவில்லை என வோல்கர் டர்க் தீர்மானமாக தெரிவித்துள்ளார். அதன் காரணமாகவே அங்கு இதுவரை மக்களுக்கான ஒரு உண்மையான நீதி கிடைக்கவில்லை. இந்த செம்மணியின் ஆதாரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றே நான் அங்கு வருகை தந்தேன். அந்த அடிப்படையில் அங்கு மக்கள் கூறிய விடயங்கள் எனக்கு பாதிப்பு ஏற்படுத்தியது. அத்துடன் அவர்கள் அந்த நினைவு கூறலிலும் என்னை பங்கேற்க வைத்தார்கள். அந்த நினைவு கூறலில் அங்குள்ள மக்களினுடைய கோஷங்கள் மற்றும் அவல நிலைகள், அவர்கள் என் முன் கண்ணீர் விட்டு அழுத விடயங்கள் என்பனவும் எனக்கு அங்கு உண்மையில் உணர்வு பூர்வமாக இருந்ததாக வோல்கர் டர்க் தெரிவித்துள்ளார். இந்த விடயங்களை அவர் இந்த தமிழ் அரசியல் கட்சிகள், குறிப்பாக கஜேந்திரகுமார் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் என் ஸ்ரீகாந்தா தலைமையிலான மற்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன், முன்னாள் விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய உறுப்பினர்கள் மற்றும் சிவில் அமைப்புகள், மத தலைவர்கள் மற்றும் பல தரப்பினர்கள் ஒன்றிணைந்து இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆணையாளர் வோல்கர் டர்க்கிற்கு அண்மையில் கடிதம் ஒன்றினை அனுப்பி வைத்தார்கள். அதில் இந்த போர்க்குற்ற விவகாரம் தொடர்பாக சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும், செம்மணி விவகாரம் தொடர்பிலும் சர்வதேச தலையீடுகள் வேண்டும் என்பதையும், தமிழர்கள் தொடர்ச்சியாக கேட்டு வருகின்ற இந்த சர்வதேச விசாரணைகள் தொடர்பாகவும் குறிப்பிட்டு அந்த கடிதம் அனுப்பப்பட்டது. அந்த கடிதத்துக்கு பதில் வழங்கும் முகமாகவே வோல்கர் டர்க் இந்த பதிலை எழுதி அனுப்பியுள்ளார். அதன் அடிப்படையில் அவர் குறிப்பிட்ட விடயம், இந்த செம்மணி விவகாரத்தில் நிச்சயமாக சர்வதேச தரங்களுடனான நியமங்களை வழிவகுப்பதற்கு நான் முழுமையான வீச்சுடன் என்னுடைய பங்களிப்பை மேற்கொள்வதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்த போர்க்குற்ற விவகாரம் தொடர்பான சர்வதேச விசாரணைகள் தொடர்பாக அவர் எவ்வித விடயங்களும் அதில் குறிப்பிடவில்லை. இந்த செம்மணி விவகாரம் தொடர்பான சர்வதேச விவகாரத்தையும் மற்றும் இந்த செம்மணியினுடைய ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்ற ஒரு அறைகூவலையும் தற்போது விடுத்துள்ளார். இலங்கை ஆட்சியாளர்களை பொறுத்தவரை அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாகவே காணப்படுகின்றது என்பதையும், அவர்கள் தொடர்ச்சியாக சுயாதீன தன்மை வாய்ந்த விசாரணைகளை மேற்கொள்ளவில்லை என்பதையும் வோல்கர் டர்க் கோடிட்டு வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் ஒரு கருத்தியல் தற்போது காணப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு இலங்கை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சர்வதேச விசாரணை பிரிவுக்குள் போர்க்குற்றம் என்ற அடிப்படையில் சர்வதேச விசாரணை பிரிவுக்குள் கொண்டு செல்லப்படும் என்ற ஒரு முதல் எழுகோலை தற்போது வோல்கர் டர்க் வழங்கியுள்ளதாக சிலர் அதில் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் 2020 நிச்சயமாக இலங்கை சிக்குகின்ற ஒரு நிலப்பாடை கொண்டிருக்கும் என ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பல்வேறு நாடுகள் தற்போது அந்த ஒரு மனோநிலைக்கு வந்துள்ளது. குறிப்பாக இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா,
பிரான்ஸ், கனடா, ஜெர்மன் போன்ற நாடுகள் தற்போது இலங்கையினுடைய பொறுப்பு கூறலை வலியுறுத்தும் விதமாகவும் தமிழ் மக்களினுடைய உரிமை கோரலை ஒரு நலன் சார்ந்த அடிப்படையில் நோக்குகின்ற ஒரு தன்மை வளர்ந்ததன் அடிப்படையில் அவர்கள் தற்போது இதற்கான ஒரு இலங்கைக்கு ஒரு அழுத்தத்தை வழங்கும் விதமாக இம்முறை செயற்படக்கூடும் என்பதால் 2026ஆம் ஆண்டளவில் இலங்கையினுடைய போர்க்குற்ற விசாரணைகள் சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இதை அனுரவினுடைய அரசாங்கத்தில் இலங்கை அரசாங்கம் சர்வதேச விசாரணைக்குள் உள்வாங்கப்பட போகின்றது என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மற்றும் சில முன்னாள் அரசியல்வாதிகள் தற்போது தென்னிலங்கையில் பிரச்சாரங்களை தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் தற்போதும் இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கூட்டத்தொடர் செப்டம்பரில் ஆரம்பமாக உள்ள நிலையில் மீண்டும் அவை ஒவ்வொரு ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தொடரின் போதும் இவ்வாறான பேசு பொருட்கள் வளமையாக மக்கள் மத்தியில் உலாவ விடப்படும். அந்த வகையில் தற்போதும் இப்பொழுதும் இந்த பேசுபொருள்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளாலும் ஆனால் இம்முறை ஆணையாளரும் ஒரு விதமான ஒரு நேரான தமிழ் மக்களை பொறுத்தவரை ஒரு நேரான சிந்தனையில் அவர் செயற்படுவதன் காரணமாக இம்முறை இலங்கைக்கு ஓரளவு அழுத்தங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம் உள்ளது. தென்னிலங்கையில் தற்போது பேசுபொருளாக ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவாரா இல்லையா என்பது கேள்விக்குள்ளாக்கப்பட்ட ஒரு விடயமாக காணப்படுகிறது. இதுவரை அவர் அரசியல் வரலாற்றில் அரசியல் வாழ்க்கையில் அவர் 50 வருடங்களுக்கு மேலாக அவருடைய அரசியல் பயணம் காணப்படுகின்ற நிலையில் அவரை அனைவரும் ஒரு அடைமொழி பெயர் வைத்து அழைப்பார்கள். மிஸ்டர் கிளீன் என அவரை அழைப்பார்கள். ஆனால் சில தினங்களாக அவருடைய மிஸ்டர் கிளீன் பட்டத்துக்கு பெரும் ஒரு அவதூறு பரப்பும் விதமாக அல்லது அவதூறு விடயமாக அல்லது அவர் செய்த ஊழல் அம்பலப்படுத்தப்படும் விடயமாக சில விடயங்களை அனுர் அரசாங்கம் கிளறிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அவருடைய வெளிநாட்டு பயணம் ஒரு பேசுபொருளாக மாறியது. அவருடைய வெளிநாட்டு பயணத்தின் போது அதிகளவான அமைச்சர்கள் அரசியல் பிரமுகர்களை அவருடன் பட்டாளங்களாக அழைத்துச் செல்வதும் அவர்களுக்கான செலவுகள் அரசு செலவினங்கள் அவர்களுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. 1.19 பில்லியனுக்கும் அதிகமான பணம் இந்த போக்குவரத்துக்காக வெளிநாட்டு பயணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதுவரை அவர் ஆட்சியில் இருந்த காலத்தில் 60க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டுள்ளார். அதிலும் குறிப்பாக 2023-24 காலப்பகுதியில் நாடு வங்குரோத்தடைந்துள்ள அந்த காலப்பகுதியில் அதிகளவான வெளிநாட்டு பயணங்கள் 30க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பயணங்களை அந்த குறுகிய காலப்பகுதியில் மேற்கொண்டு அதிகளவான பணம் செலவிடப்பட்டுள்ளது. ஆனால் அவர் தற்போது மாட்டிக்கொண்டுள்ள விடயம் என்னவென்றால் அவருடைய மனைவியினுடைய முனைவர் பட்டம் லண்டனில் அவருக்கான முனைவர் பட்டம் வழங்கப்பட இருக்கின்ற போது அவர் அப்போது அமெரிக்கா கியூபாவுக்கான உத்தியோக விஜயத்தில் ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்டிருந்தார். அமெரிக்காவில் இருந்து மனைவியினுடைய முனைவர் பட்டத்துக்காக லண்டனுக்கு வருகை தந்துள்ளார். அதற்காகவும் அவருடைய சொந்த நிதியை பயன்படுத்தாமல் அரசு நிதி 16.9 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தற்போது விமல் ரத்நாயகவின் ஊடாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த தொகை அரசு செலவில் பயன்படுத்தப்பட்டது. அவருடைய சொந்த செலவில் அவ்வாறு பயன்படுத்தப்படவில்லை. அவ்வாறு பல மில்லியன்கள் அவருடைய சொந்த சேவைகளுக்காக அரசு செலவினங்களை பயன்படுத்தியுள்ளார், முறைகேடாக பயன்படுத்தியுள்ளார் என ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த மிஸ்டர் கிளீன் என்ற அவருடைய அடைப்பெயருக்கு ஒரு கேள்விக்குறியை தற்போது உருவாக்கியுள்ளது. இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய அலுவலகம் அதை முற்றாக மறுத்துள்ளது. அவ்வாறு அவர் முனைவர் பட்டம் வழங்கப்படுகின்ற போது லண்டனுக்கு அவர் அவ்வாறு அரச பணத்தில் செல்லவில்லை, அங்கு அவர் செல்லவில்லை என்பது தொடர்பாக தற்போது ரணில் தரப்பு குறிப்பிடுகிறது. இந்த நிலையில் தாங்கள் சட்ட ரீதியான ஆலோசனைகளை பெற்ற பின்னர் இது தொடர்பான அறிக்கையை வெளியிடுவோம் என ரணில் விக்ரமசிங்கவினுடைய தரப்பு குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த முறைகேடான நிதி தொடர்பாக அவருடைய நீண்ட நாள் செயலாளராக இருந்த சாண்டோ பெரேரா என்பவர் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார். அத்துடன் ஜனாதிபதியாக அவர் இருந்த காலத்தில் ஜனாதிபதி செயலாளராக இருந்த சமன் ஏக்கநாயக்கவும் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைத்து விசாரிக்கப்படுகிறார். இந்த நிலையில் சமன் ஏக்கநாயக்காவுக்குரிய விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது சாகல ரத்நாயக்க குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வருகை தருகிறார். இந்த நிலையில் அது பேசுபொருளாக மாறியது. ஆனால் சாகல ரத்நாயக்கவுக்கு அன்றைய தினம் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அவர் அது பெயரை மாற்றி விளங்கிக் கொண்டதாகவும் தான் மாறி குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வந்ததாக சாகல ரத்நாயக்க ஒரு கருத்தை வெளியிட்டு அவர் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அவர் அனுப்பப்படுகிறார். சாகல ரத்நாயக்கவும் ரணில் விக்ரமசிங்கவினுடைய முக்கிய ஒரு சகாவாகவும் ஆலோசகராகவும் செயற்பட்ட ஒருவர். அவருடைய ஆட்சி காலத்தில் இவர் ஒரு முக்கிய நபராக இருந்தார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். இந்த நிலையில் இவர்களுடைய இரு செயலாளர்களும் ரணில் விக்ரமசிங்கவினுடைய 2 முக்கிய செயலாளர்களும் தற்போது தனிப்பட்ட செயலாளர் உட்பட அவருடைய ஜனாதிபதி செயலாளராக இருந்த இருவரும் தற்போது இந்த நிதி தொடர்பாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அனுரகுமார திசாநாயக்க இந்த ஜனாதிபதி இன்று பாராளுமன்றத்தில் சிறப்புரை ஒன்று ஆற்றுகிறார். அந்த சிறப்புரையில் அவர் குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால்
யாரையும் கைது செய்ய முடியும். ரணில் விக்ரமசிங்கவும் கைது செய்யப்படலாம் என்ற தொனிப்பொருளில் அவர் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார். அவருடைய நிதி மோசடி தொடர்பாக தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது. அவருடைய செயலாளர்கள் விசாரிக்கப்படுகிறார்கள். ஒருவேளை அவர் கைது செய்யப்படலாம், நாளை வேறொருவர் கைது செய்யப்படலாம் என குறிப்பிடுகிறார். குறிப்பாக அவர்கள் ஆட்சிக்கு வர முன்னமே ராஜபக்ச அரசாங்கத்தினுடைய ஊழல் தொடர்பாக வெளிப்படுத்தி நிச்சயம் அவர்களுக்கான தண்டனை பெற்றுக் கொடுப்போம் என குறிப்பிட்ட அவர்கள் ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக தற்பொழுது விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்தால் ஒருவேளை அதன் பின்னர் நிச்சயமாக ராஜபக்ச பக்கம் வலு தீவிரமான செயற்பாடுகளை இந்த அனுர அரசாங்கம் மேற்கொள்ள காத்திருக்கின்றது. இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் பூடகமாக அவர் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு கருத்து தொனிப்பொருள் பட அவர் அங்கு குறிப்பிட்டார். இந்த நிலையில் கடற்படை தளபதிகள், முன்னாள் கடற்படை தளபதிகள் வேண்டுமென்றே நாங்கள் கைது செய்கின்றோம் என்ற வகையில் சில முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர்கள் தற்போது எதிர்க்கட்சியில் உள்ள உறுப்பினர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அது உண்மையல்ல. நீதிமன்ற நடவடிக்கைக்கு அமைவாகவே நீதிமன்றத்தினால் கைது செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறதே தவிர வேறு எந்த பின்புலமும் இல்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற போது அது தொடர்பான விளக்கங்களை வழங்கியுள்ளார். நீண்ட காலமாக அரசியல் கைதிகளாக இருக்கின்றவர்களின் விடுதலை தொடர்பாக தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் மத்தியில் பல்வேறு வகையான வேண்டுதல்கள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை வரை இந்த விடயம் தொடர்பாக கொண்டு போகப்பட்டிருப்பினும் இதுவரை அதற்கான நீதிகள் இதுவரை கிடைக்கவில்லை. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இந்த விடயம் தொடர்பாக ஜனாதிபதியின் உரையின் முன்னராக கேள்வி நேரத்தின் போது ஒரு விடயத்தை வெளிப்படுத்தினார். நீண்ட காலமாக குறிப்பாக 20 வருடங்களுக்கு மேற்பட்டதாக அரசியல் கைதிகளாக சிறையில் வாடுகின்றவர்களை விடுதலை செய்யுமாறு ஒரு பெயர் பட்டியலை அங்கு வாசித்து அவர்களுடைய குடும்பங்கள் தற்போது நிற்கதியாக உள்ளது. குறிப்பாக ஆனந்த சுதாகரன் தொடர்பாக அவருடைய மனைவி இறந்து விட்டார். அவருடைய பிள்ளைகளை பராமரித்து வைத்த அவருடைய மைத்துனியும் இறந்து விட்டார். இந்த நிலையில் பிள்ளைகள் அனாதைகளாக உள்ளனர். எனவே அவர்களுடைய விடுதலைகள் தொடர்பாக கரிசனை செலுத்துமாறு அவர் பொது மன்னிப்பின் கீழ், ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் அந்த அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை விடுதலை செய்ய முடியுமா எனவும் அதற்கான பதிலை வழங்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் முன்வைக்கிறார். இந்த நிலையில் நீதியமைச்சர் ஹசன நாணயக்கார உடனடியாக எழுந்து இது தொடர்பான அவருடைய கருத்தையும் அங்கு முன்வைக்கிறார். அந்த வகையில் அவர் குறிப்பிடுகின்ற போது இதற்கான சட்டமா அதிபரிடம் ஆலோசனைகள் பெறப்படுகிறது. சட்ட ரீதியான செயற்படுத்தல்களுடன் நிச்சயமாக இவர்களுடைய விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டு அதற்கான விடுதலை செய்வதற்கான பொறிமுறை மற்றும் பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்வதா என்பது தொடர்பாக ஆலோசித்தே முடிவுகள் எடுக்கப்பட முடியும் என்பது கருப்பொருள் என்ற துணிப்பட அவர் சில விடயங்களை தெரிவிக்கிறார். இந்த நிலையில் இந்த அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பினர்களும் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். குரலற்றவர்களின் குரல் அமைப்பினரும் சில தினங்களுக்கு முன்னர் நீதியமைச்சரை நேரில் சென்று சந்தித்து இந்த அரசியல் கைதிகளின் உறவினர்களும் அங்கு நேரில் சென்று சந்தித்து நீதியமைச்சருடன் சில விடயங்களை பகிர்ந்தனர். நீதியமைச்சரும் அது தொடர்பாக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்று ஒரு கருத்துப்பட கூறியிருந்தமை இங்கு கவனிக்கத்தக்க விடயமாக பார்க்கப்படுகிறது. ஏதோ ஒரு வகையில் பொது மன்னிப்பின் அடிப்படையில் அவர்களை விடுதலை செய்கிறதுக்கான சாத்தியப்பாடுகள் தொடர்பில் தாங்கள் சொல்கிறத வரவேற்கிறேன். மிக முக்கியமாக கதிராமத்தம்பி சிவகுமார், விக்னேஸ்வரநாதன் பார்த்திபன், கிருஷ்ணசாமி ராமச்சந்திரன், சண்முகலிங்கம் சூரியகுமார், ஜோன்சன் கொலின், வெலண்டினோ, சச்சிதானந்தன் ஆனந்த சுதாகர், ஏஎச் உமர் கதாப், தங்கவேலு நிமலன், செல்வராஜா கிருவாகரன், தம்பி ஐயா பிரகாஷ் இவர்கள் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 14 வருடங்களிலிருந்து 30 வருஷங்கள் வரை இன்றைக்கும் ஜெயிலில் இருக்கிறார்கள். தயவு செய்து இந்த குடும்பம், இதில் ஆனந்த சுதாகரனுடைய மனைவியும் இறந்து விட்டார், 2 பிள்ளைகள், வளர்த்த பேத்தியும் இறந்துட்டார், அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இவர்களுடைய நீண்ட காலத்தையும் இவர்கள் ஜெயிலில் இருந்த காலத்தையும் கருத்தில் எடுத்தாவது மனிதாபிமான அடிப்படையில் இந்த உயர்ந்த சபையினூடாக ஜனாதிபதியையும் நான் கௌரவ நீதி அமைச்சரையும் கேட்குறேன், இவர்களை நீங்கள் பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்கிறதுக்கு ஒரு வழியை ஏற்பாடு செய்து தருவீர்கள் நம்புகிறோம். அதுக்காக உங்கள்கிட்ட ஒரு விடையை எதிர்பார்க்க. Yes. Yeah, as I've indicated to you, Honorable MP, basically granting of pardon is a presidential prerogative and a right according to the Constitution. That's why in my answer I read, as per section Article 34 of the Constitution, the President has the powers and not the Minister of Justice. However,
a group of persons whose loved ones who are now convicted and in prison under the Prevention of Terrorism Act, their families, about 15 of them came to meet me and they handed me over a letter. So those names have taken in and it's being considered at the moment as to what we can do. Other than that, I cannot make any promise because this prerogative is not within the purview of the Ministry of Justice, but it's with the President. So I would, whatever the applications you have, you may present it to the President also. But these members of the family came and spoke to me. So that's a matter I'm studying. There are about 11 or 15 individuals, if I'm not mistaken. Okay. That's my answer.